இது புகழ்னா என்ன தெரியுமா? புகழ்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து கிடைக்கிறது தான் உண்மையான புகழ். உங்களுக்கு தெரியாதவங்ககிட்ட இருந்து கிடைக்கிறது அது உண்மையான புகழ் அப்படின்ட்டு நமக்கு கிடையாது. தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து நமக்கு நேரடியாக நீங்கள் யார்கிட்ட பேசுகிறீங்க, தொடர்பில் இருக்கீங்க, அடிக்கடி பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, ஒரு வணக்கம் வைக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே, அவங்க தான் நேரடியாக நீங்கள் அவரிடம் உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்திருக்க வேண்டும். இப்போ உங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க, எங்கேயாவது இருப்பாங்க, எப்போ ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துப்பீங்க, ஊருக்கு போவீங்க, அப்போ பார்த்துப்பீங்க, ஏதாவது கல்யாணத்தில் சந்திச்சுப்பீங்க, இவங்க தான் தெரிஞ்சவங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பு நண்பர்களாக இருக்கலாம், ஆனால் எங்கேயோ இருந்திருக்கலாம், என்றைக்கா நீங்கள் பார்த்து பேசுவீங்க. அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிறது தான் உண்மையான புகழ். அதனால் நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எழுத்தாளராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு புத்தகம் வெளியிடும்போது அவங்களுக்கு தான் நீங்கள் முதல் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு கல்யாணம், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கல்யாணமே உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம், பத்திரிக்கை யாருக்கு கொடுக்குறீங்க? தெரியாதவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, தெரிஞ்சவங்களுக்கு தானே போய் கொடுப்பீங்க. நேரடியாக அவங்ககிட்ட பழகிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, அவங்களுக்கு தானே பத்திரிக்கை கொடுப்பீங்க. அப்போது அதுபோல் தான் இப்போ நம்ம ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு நம்ம யூடியூப் சேனல்லே வச்சுக்கோங்க. நான் யார்கிட்டேருந்து நான் புகழை எதிர்பார்ப்பேன்? முதல்ல என்னுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்கள தான் நான் முக்கியமாக பார்ப்பேன். அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை தான் நான் பார்ப்பேன். எப்படி இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன், இப்போ என் வீட்டிலே ஒரு கல்யாணம் நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நான் பத்திரிக்கை யாருக்கு கொடுப்பேன்? எனக்கு தெரிஞ்சவங்க தான் கொடுப்பேன். என்ன தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம், ஆனால் அவங்கள எனக்கு தெரியாது. அப்போ நான் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்பேன். அதுபோல் நாம் எந்த செயலை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு புத்தகம் வெளியிடுறீங்க, அல்லது நாளைக்கு ஒரு சினிமா படம் எடுக்கிறீங்க, ஒரு டைரக்டராக இருக்கீங்கன்னா கூட நீங்கள் அந்த படத்தை எடுத்துகிட்டு முதல்ல யாருக்கு போட்டு காமிக்கணும்? உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், நீங்கள் பேச்சு தொடர்புடையவங்க. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடந்தால் நீங்கள் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுப்பீங்க? தெரிஞ்சவங்களுக்கு தானே கொடுப்பீங்க. அது மாதிரி தெரிஞ்சவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கணும் எதையுமே. உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டேருந்து அதான் முதல் எதிர்பார்ப்பு. அவங்கள புறக்கணிச்சிட்டு நீங்கள் தெரியாதவங்கள நோக்கி போகவே கூடாது. அவங்கள புறக்கணிக்கவே கூடாது. தெரிஞ்சவங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம். அவங்ககிட்ட தான் நம்ம எதையாவது எதிர்பார்க்கணும். அவங்ககிட்ட தான் நம்ம எதையாவது இந்த உலகத்தில் சாதித்து காட்டணும்னு நினைப்போம். நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்க பாருங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள், அப்பா அம்மா, குடும்பத்தினர், இவங்ககிட்ட தான் நாம் சாதித்து காட்டணும், நம்ம சாதிக்கணுங்கிற நினைப்புக்கு காரணமே இவங்க தான். அதனால் அவங்களுக்கு தான் நம்ம எதை செஞ்சாலும் முதல் முக்கியத்துவம் இவங்களுக்கு தான் கொடுக்கணும். இவங்கள புறக்கணிச்சிட்டு சொந்த பந்தம், நண்பர்களெல்லாம் புறக்கணிச்சிட்டு உங்களுக்கு தெரியாதவங்ககிட்ட போய் உங்களை நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா அது மிக தப்பு. நீங்கள் ஒரு கவிஞராக இருக்கலாம், ஒரு கவிதை புத்தகம் எழுதுறீங்க, அந்த புத்தகத்தை வெளியிடும்போது நீங்கள் யாரை கூப்பிட்டீங்க? அதாவது உங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிட்டீங்களா? ஒரு கல்யாணம்னா மட்டும் சொந்தக்காரங்களை கூப்பிட்றீங்கள, ஒரு உறவினர்களை கூப்பிட்றீங்க, அப்படி தானே? ஆனால் ஒரு புத்தகம், நீங்கள் ஒரு கவிஞராகிட்டீங்க, கவிஞராகும்போது உங்கள் ஊர் மதுரைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இப்போ சென்னையில் தான் வசிக்கிறீங்க. சென்னையில் உங்களுக்கு நிறைய இந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள்லாம் நிறைய பேர்த்த தெரியும். ஒரு புத்தகம் எழுதி வெளியிடும்போது நீங்கள் யாரை கூப்பிடுவீங்க? உங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிடுவீங்களா? மாட்டிங்களா? அல்லது வெறும் கவிஞர்களை, எழுத்தாளர்களை மட்டும் கூப்பிடுவீங்களா? எழுத்தாளர்களையும் கூப்பிடணும். எழுத்தாளர்களையும் உங்களுக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறவங்கள தான் நீங்கள் கூப்பிடுவீங்க. அதே நேரத்தில் கவிதை புக்குக்கும் நம்ம சொந்தக்காரங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அவங்களுக்கு இதில் டேஸ்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிடாமல் விடக்கூடாது. ஒரு கல்யாணம், உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சினா மட்டும் பத்திரிகையை தூக்கிட்டு போய் உங்கள் சொந்தக்காரங்கிட்ட போய் நீட்டுறீங்கள, அது மாதிரி நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அதில் நீங்கள் சாதிக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் முதல் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் உறவினர்கள், அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்து பழகின அவங்களுக்கு தான் முதல் முக்கியம். உங்களுக்கு கூட படித்தவங்க, நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, 5வது 1வது படிச்சிருப்பீங்க, 5வது 6வது 7வது 8வது அப்போல்லாம் படிச்சிருப்பீங்க பாருங்கள். ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் யாருன்னு நிரூபிக்கணும். அது கூச்சப்படவே கூடாது. நாம் யாருன்னு நிரூபிக்கணும், அவங்க யாருன்னு நம்மக்கிட்ட நிரூபிக்கணும். இப்படி ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நான் யாருன்னு நிரூபிக்கணும். நான் என்ன செய்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன், இந்த மாதிரி ஒரு வேலை பார்க்குறேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். தெரியாதவங்ககிட்ட சொல்கிறதுக்கு நமக்கு நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு டாக்டராக இருக்கீங்க, இன்ஜினியராக இருக்கீங்க, அல்லது ஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா தெரியாதவங்ககிட்ட சொல்கிறதுல நமக்கு பெரிய சந்தோஷம்தான், அதுவும் ஒரு கவர்னம். ஆனால் அதை விட சந்தோஷம் யார்கிட்டன்னா நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட சொல்கிறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் அதுதான் ஊக்கத்தை தரும். நீங்கள் நல்லா உழைக்கணும் அப்படின்னா, சுறுசுறுப்பாக உழைக்கணும்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க.
தெரிஞ்சவங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டு அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் கூட இருக்கட்டும், எதுவுமே நீங்கள் ஒரு குக்கிராமத்துலேருந்து கூட வந்திருப்பீங்க. குக்கிராமத்துலேருந்து கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி இன்றைக்கி ஒரு சென்னையில் போய் ஏதோ நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனால் உங்கள் கிராமம் ஏழ்மையில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிட்டீங்க, நீங்கள் ஒரு கவிஞர் ஆகிட்டீங்க, எழுத்தாளர் ஆகிட்டீங்க, ஏதோ ஒன்று ஆகிட்டீங்க, டேரக்டர் ஆகிட்டீங்க. அப்போ உங்கள் குக்கிராமத்தில் சின்ன வயசில் அவங்ககிட்ட பார்த்து பழகி அவங்களுக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அவங்ககிட்ட தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். முதல் எதிர்பார்ப்பு ஒன்று உங்களுக்கு அவங்ககிட்ட தான் இருக்கணும். அவங்ககிட்ட நீங்கள் சாதிச்சது தான் உங்களுடைய சாதனை, நீங்கள் என்ன செஞ்சீங்க, நீங்கள் நிரூபிக்க வேண்டிய இடமே முதல் இது அவங்க தான். இப்போ ஒரு ஏழை பெற்றோர் இருக்காங்க, அவங்களுக்கு படிப்பறிவே இல்லை, தான் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சுட்டாங்க. நல்லா படிக்க வச்சு அந்த பிள்ளைகள் இப்போ வந்து விஞ்ஞானி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பெரிய அறிவாளி ஆகிட்டாங்க, விஞ்ஞானி ஆகிட்டாங்க. இப்போ அவங்க பெற்றோருக்கு எழுத படிக்க கூட தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைக்கு முதல் எதிர்பார்ப்பு யார்கிட்ட இருக்குன்னு தெரியுமா? அந்த பெற்றோர்கள்ட்ட தான் இருக்கும், அந்த அப்பா அம்மாகிட்ட தான் இருக்கும். போய் அந்த பெற்றோர்கள்ட்ட போயிட்டு நான் யார் தெரியுமா, இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட தான் நிரூபிக்கணும். அவங்ககிட்ட நிரூபிக்கிறதுக்காக தான் அவர் அவ்வளோ பெரிய ஆகிட்டுருக்கார். ஏன்னா அந்த பெற்றோர்கள் வந்து தான் பிள்ளையை நல்லா படிக்க வச்சு இந்த உலகத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அந்த பிள்ளையை அந்த அளவுக்கு படிக்கவே வச்சுருக்காங்க. அப்போது உன்னுடைய நிரூபணம் என்பது நீ சாதிச்சிருக்குங்கிறது உன்னுடைய சாதனை மட்டுமல்ல, அது உனது பெற்றோரின் சாதனையாகவும் இருக்கிறது, அவங்களுடைய சாதனையாகவும் இருக்குது. நீ பிறந்ததே அவங்களுடைய சாதனை தான், அப்புறம் நீ வளர்ந்தது ஜெயிச்சது எல்லாமே அவங்களுடைய சாதனை தான். அவங்களுக்கு தான் அப்புறம் நீ வளர்ந்த பிறகு பெரிய சாதிச்சிட்ட பிறகு அவங்க தான் படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள நீ புறக்கணிச்சிடக்கூடாது. புறக்கணிச்சிட்டேன்னா உனக்கு உண்மை தெரியலைன்னு அர்த்தம், உனக்கு உண்மையான ஊக்கம் என்பது உனக்கு கிடைக்காம போயிடும். அதனால் எப்போவுமே வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து சின்ன வயசில் நமக்கு தெரிஞ்சவங்க சின்ன வயசில் இப்போ தொடர்பு இல்லாமல் கூட இருக்கும், அவங்க எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்கள் கூட ஒன்றா படிச்சிருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் எப்போவாது பேசியிருப்பீங்க, எப்படி இருக்கீங்க, 1 வருஷம் பழகிருப்போம். இந்த மாதிரி நேரடி தொடர்பு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேருடைய முகவரியும் உங்கள்கிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது சந்தர்ப்பத்தில் கலெக்ட் பண்ணுங்கள், என்ன எங்கே இருக்காங்க, ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன வயசில் எப்போவாது 8வது படிக்கும்போது ஒன்றா படிச்சிருப்பீங்க, இப்போ பார்த்தாலும் எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அப்போ அவங்க ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க, அவங்க தொடர்பு. அப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு இன்விடேஷன் கொடுக்கணும். அவங்க ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா நீங்களும் போயிடுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி உங்களை கூப்பிடுறாங்கன்னா நீங்கள் போயிடுங்க, கஷ்டப்பட்டாது போயிடுங்க. இது வந்து நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதாவது ரொம்ப தூரமாக இருக்குது, நம்ம எப்படி போகிறது, அவங்க வீட்டு நிகழ்ச்சிக்கு நாம் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு போகாமல் இருந்திருக்கேன். அவங்க வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்காங்க. இனிமேல் அந்த தப்பை பண்ணக்கூடாது. ஆனால் அந்த தப்பை திருத்த முடியாது. இனிமேல் வந்து அந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும். அது மாதிரி போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் வந்து நமக்கு ஊக்கத்தை தரக்கூடிய, சாதிக்கணுங்கிற ஊக்கத்தை தரக்கூடியது. இந்த தொடர்பு இருக்குல்ல, நமக்கு தெரிந்த உறவுகள், தெரிந்த நண்பர்கள், தெரிந்த உறவினர்கள், குடும்பத்தினரை நேரடி தொடர்பு நம்ம பழகியிருப்போம், பேசியிருப்போம். இவங்கள மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஏதாவது சண்டை நீங்கள் பேசலைன்னா கூட திரும்பவும் சேருவதற்கான வாய்ப்பு வந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கணும். இப்போ ஏன்னா இவங்க தான் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடியவங்க. அவங்கள தவிர அதாவது உங்களுக்கு வந்து ஒருத்தர் தெரியாது, ஆனால் அவருக்கு உங்களை தெரியும். உங்கள் புத்தகத்தை படிச்சிருப்பார், நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், உங்கள் புத்தகத்தை படிச்சிருப்பார். ஒரு டேரக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரோட படத்தை பார்த்துட்டு ஆனால் இந்த டேரக்டருக்கு தெரியாது அவர் யாருன்ட்டு, ஆனால் அவருக்கு தெரியும் நீங்கள் யாருன்ட்டு. அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்காது. உற்சாகத்தை கொடுக்கும், ஆனால் முக்கியமான உற்சாகம் வேர்கள் எங்கே இருக்குது, இதெல்லாம் கிளைகள். உங்களுக்கு தெரியாதவங்ககிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கிற புகழ் என்பது கிளைகள் தான். ஆனால் உங்கள்கிட்டருந்து தெரிஞ்சவங்ககிட்டேருந்து கிடைக்கிற புகழ் என்பது வேர்கள். வேர் இல்லைன்னா கிளை இல்லை. அதனால் எப்போவுமே வந்து எவ்வளோ தான் பெரிய சினிமா டைரக்டராக இருந்தால் கூட, அதாவது சினிமா டைரக்டர், பணக்காரன், பெரிய ஆள், அவங்க வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சின்னா தெரிஞ்சவங்களுக்கு தான் பத்திரிக்கை கொடுப்பாங்க. உங்களை இப்போ வந்து ஒரு நடிகர் இருக்கார், அவருக்கு நீங்கள் ரசிகர் தான், ரொம்ப தீவிர ரசிகர். அந்த நடிகர் வீட்டில் ஒரு கல்யாணம்னா, ஆனால் அந்த நடிகருக்கு உங்களை தெரியாது, உங்களுக்கு அந்த நடிகரை தெரியும். அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, தீவிரமான ரசிகர் மன்றம்லாம் வச்சுருப்பீங்க. அந்த நடிகர் வீட்டில் ஒரு கல்யாணம்னா பத்திரிக்கை யாருக்கு கொடுப்பார்? உங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னா உங்களை அவருக்கு தெரியாது. உங்களுக்கு வேணால் அவரை தெரியும், ஆனால் அவருக்கு உங்களை தெரியாது. அப்போ அவர் தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுப்பார். அப்போ அவருடைய முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க தான். முதல் முக்கியத்துவம் என்பது தெரிந்தவர்கள் தான். தெரியாதவர்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு அவரை தெரியுங்கிறது அவருக்கு தெரியாதுல்ல, அதனால் அவர் எப்படி உங்களுக்கு பத்திரிக்கை கொடுப்பார்? அப்போ அவருடைய முக்கியத்துவம் எப்போவுமே அவர் தெரிஞ்சவருக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பார். அது மாதிரி தான் நாமளும் இருக்கணும். தெரிஞ்சவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுறக்கூடாது. ஒரு உறவை ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பழகிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, அந்த உறவை வந்து எப்பவுமே நம்ம பாதுகாக்கணும்.
ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து வேர்களாக இருக்கிறது. நீங்கள் வந்து அவங்ககிட்ட தான் சாதிக்கணும், நிரூபிக்கணும் முதலில். ரெண்டாவது தான் உங்களுக்கு தெரியாதவங்க.